நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் ஆட்டோ ஓட்டுநர் காஜா மைதீன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து இரண்டாவது நாளாக அங்கு பதற்றம் நிலவி வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் தொலைபேசியில் கேட்கலாம். சுடலைக்குமார், ஏர்வாடியில் தற்போது நிலைமை எப்படி இருக்கு? வணக்கம் அனிதா. அதாவது நேற்று முன்தினம் இரவு 8 மணிக்கு நெல்லை மாவட்டம் ஏர்வாடி பகுதியில் உள்ள அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்து ஆட்டோ ஓட்டுநர் காஜா மைதீன் ஒரு பெண்ணை ஆட்டோவில் ஏற்றி சென்றிருக்கிறார். இந்த நிலையில் சுமார் 1 மணி நேரத்துக்கு, அதாவது 8:30 மணி 8:45 மணிக்கு அவர் அந்த ஏர்வாடி பகுதியிலிருந்து சற்று கொஞ்சம் புறநகர் பகுதியில் படுகொலை செய்யப்பட்டதாக தகவல் வருகிறது. இதனையடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை மேற்கொள்கின்றனர். தொடர்ந்து அப்பகுதி மக்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த ஆட்டோ ஓட்டுநர் படுகொலை செய்யப்பட்ட நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று சாலை மறியலில் ஈடுபடுகின்றனர். தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய உடலை மீட்டு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து நேற்றைய தினம் காலை அந்த ஏர்வாடி பகுதி முழுவதும் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு ஆட்டோ ஓட்டுநர் படுகொலைக்கு தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், அவருடைய குடும்பத்திற்கு சுமார் 10 லட்சம் நிவாரண உதவி வழங்க வேண்டும். இது மட்டுமின்றி அந்த ஏர்வாடி பகுதியில் உள்ளூர் ஆட்டோக்களை தவிர வெளியூர் ஆட்டோக்கள் நிறுத்தக்கூடாது என்பதனை வலியுறுத்தி நேற்றைய தினம் முழுவதும் ஏர்வாடி பகுதியில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை சுமார் 4 மணிக்கு ஏர்வாடி பகுதியில் உள்ள அனைத்து முஸ்லீம் இயக்கங்களும் அந்த ஆட்டோ ஓட்டுநர் குடும்பத்தினரும் நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தரும் தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தரும் உறுதியளித்திருந்தார். இந்த நிலையில் இன்று காலை உடலை வாங்கிவிடுவோம் என்று நேற்றைய தினம் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு அந்த ஏர்வாடி பகுதியில் தொடர்ந்து அங்கு அனைத்து முஸ்லிம் இயக்கங்களும் ஒரு ஜமாத்தும் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு இன்றைய தினமும் இரண்டாவது நாளாக ஏர்வாடி பகுதி முழுவதும் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து அவருடைய உடலானது, அந்த கொலை செய்யப்பட்ட காஜாமின் உடலானது தற்பொழுது பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் உள்ளது. இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும். 10 லட்சம் உதவித்தொகை அவருடைய குடும்பத்திற்கு வழங்க வேண்டும். சம்பந்தப்பட்ட அந்த கொலை செய்யப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும். இந்த கோரிக்கைகள் நிறைவேறினால் மட்டுமே தாங்கள் உடலை பெற்றுக் கொள்வோம் என்று தற்பொழுது இரண்டாவது நாளாக இன்றைய தினம் அவருடைய உறவினர்களும் முஸ்லிம் இயக்கங்களும் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து அந்த பகுதியில் பதற்றம் நிலை வருகிறது. காவல்துறையினரும் அதிக அளவில் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். அனிதா. சுடலைக்குமார், ஆட்டோ ஓட்டுநர் கொலை வழக்கில் இதுவரை யாராவது கைது செய்யப்பட்டுள்ளார்களா? அதாவது சந்தேகத்தின் பேரில் தற்பொழுது சுமார் ஒரு 8 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. இந்த பதிலும் 3 கோணங்களில் காவல்துறையினர் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விக்ரமன் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவர் இதுக்கு முன்பாக அந்த ஒரு பேக் கடையில் வேலை புரிந்துள்ளார். அந்த வேலை பார்த்த போது அவருக்கு எதுவும் முன்னிறம் இருக்கின்றதா, இல்ல இந்த ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோ ஸ்டாண்டில் எதுவும் பிரச்சனைகள் இருக்கிறதா, இல்ல அந்த சவாரி எடுத்து சென்றதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா என்று 3 கோணத்தில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுவரை யாரும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரியப்படவில்லை. அனிதா.